சுவையான சிம்பிளான பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு, ஒரு பாக்கெட் ஃபுல்லா பாஸ்தா வந்து அத நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில கொஞ்சம் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்தா பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீஸ் ஸ்லைஸ் அண்ட் ஃப்ரெஷ் கிரீம வந்து நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன்ல பார்த்தீங்கன்னா, சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாமே ஒவ்வொன்னா நான் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து. இப்போ அதிலேயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெங்காயம் நல்லா சென்டர்ல சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்ச பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒண்ணு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குக் ஆகணும். அதுக்காக மூடி வச்சு நல்லா குக் பண்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் சீஸ் வந்து நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து குக்கான தக்காளியோட தோல் வந்து நம்ம எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கடாயில தான் நான் வந்து பாஸ்தா பண்ண போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம பேஸ்ட்டாவும் நான் ஆக்கிட்டேன் மிக்ஸியில அடிச்சு. அப்படியே கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டு, அதில வந்து சீஸ் ஸ்லைஸ் வந்து நான் வந்து 2 ஸ்லைசஸ் நான் எடுத்திருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் வந்து இதில ஆட் பண்ண போறேன். 250 ml நான் ஒரு ஹாஃப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்தா வந்து வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம பேஸ்ட்டில் வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பாஸ்தானா சுவையான சூடான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சென்டரில் வந்து கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக வச்சுருக்கேன். தேங்க்யூ.